இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். தாய் தந்தை வார்த்தை தான் கேட்கவில்லை, தங்கை வார்த்தை கேட்பாயலாம். பெற்றெடுத்த தாய் தந்தை வார்த்தையை நான் கேட்கவில்லை, உன்னுடைய வார்த்தை நான் கேட்க வேண்டுமா? உன்னுடைய வார்த்தைக்கு என்னால் செவி சாய்க்க முடியாது. முடியாதா? முடியாதால் அவரோடு இல்லை என் மண்ணோடு. அப்படி என்றால் 6 மணிக்கு வர முடியாது. தாய் தந்தை பேச்சு கேட்க முடியாது, தங்கை வார்த்தை கேட்க முடியாது. இனிமேல் எங்களுக்கு நீ அக்காவும் கிடையாது, எங்களுக்கு சொந்தமும் கிடையாது. நாட்டிலே இருக்க கூடாது, நாட்டு விட்டே போடி. தாய் தந்தை தான் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார்கள், நீங்களுமா இப்படி பேசுவது? அப்படிதாண்டி இருப்போம். நான் உங்களுக்கெல்லாம் அக்காடி. எப்போ? உனக்கு முன் பிறந்தவள் அடினாள். என் உடன் பிறந்தவள தான் இப்படி பேச மாட்டா, பேச மாட்டாடி. இந்த ஆடை அப்புறம் யாரோட இது? என்னோட இது. கைட்டு கொடுத்து நாட்டு விட்டே போடி. இதெல்லாம் ஆசையாக அப்பாவும் அம்மாவும் எனக்காக வாங்கி கொடுத்தது. தாய் தந்தையா மறந்து விட்டு நகை மாட்டி எதுக்குடி உனக்கு? கைட்டு முடியாது, கைட்டு முடியாது. என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? தாலியில சூடி கொண்டிருக்கின்ற எம்மாளர் யாரோட இது? அரண்மனை புத்த போடி. வேண்டாண்டி, என்னுடைய கணவர் இருக்கும்போது என் தலையில் இருக்கும் மலரை எடுக்க சொல்கிறாய், முறையாகுமா? இது சரியா? சரிதாண்டி, கைட்ரி. இது கொடுத்து விடுகிறேன். பிச்சைக்கார பையன் நாட்டில் இருக்கிற பிச்சைக்கார பையன் வாடாங்க. வாடா. இல்லடா, வாடக சேரோடு நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. போட இது ராஜா சாப்பாடு போறேன்னு எங்கிறான் உங்க அம்மா தாலி அறக்கட்டு கமலேட்டி. நீ புரோக்கரா? நீ டாபர் மாமாவா? இத்தாந்து விட்டு எங்க போனானே தெரியப்பா. என்ன இந்த குடும்பத்துல வெட்டி மாடிறாங்க, சண்டைக்கார குடும்பத்து இங்கே தாந்து விட்டு போட்டானாப்பா. ஏந்து வரியா? மொத்தமான பசங்கப்பா, ஓவராடியானுங்கப்பா. என்ன தல ஓவராடியா? என்னடா அச்சடியில லெஃப்ட் கை ஹைட் வாங்குது. ஸ்டைலுடா அதெல்லாம். ஸ்டைலு டேய் செய்தியா முகத்திலே முய்காது, ஓடிவிடு. போடா டேய், செட்டப் செல்லப்பா பையா, போடா நீ. ராஜா என்னங்க? இப்படி உட்காரு. இருக்கட்டுங்க. உட்காருமா. இல்லை இருக்கட்டுங்க. மரியாதையா? உன் மரியாதை எனக்கு தெரியும், உட்காரு. போகும்போது 4 உத, வரும்போது 4 உத வச்சுட்டு 8 உத வச்சுட்டு ஒரு தரம் தொட்டு கும்பிட்றோம். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. மா குடும்பத்தில் எதனா பிரச்சனையா? ஏங்க என்ன கேட்குறேன்? டொமண்டாட்டியா ஓனா? டொமண்டாட்டியா? சரிதான், அனுப்பிச்சிக்கிறேன்பா. மா குடும்பத்தில் எதனா பிரச்சனையா? எங்க குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல எதனா பிரச்சனையா? ஐயோ ஈசா, என்ன நாகதோஷமா? இல்லைங்க. இல்ல மாமனார் மாமியார மதிக்கலன்ட்டு வச்சு அமிச்சிட்டாங்களா? இன்னும் எனக்கு திருமணமே ஆகலையே. இல்ல இன்னும் குழந்தை பெத்துக்கல மலடி ஆக்கறன்ட்டு அமிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. வரதட்சணை கொடுமையில அமிச்சிட்டாங்களா? ஐயோ அதெல்லாம் கிடையாது. என்ன பிரச்சனையா இது நடக்குற? பிரச்சனையே எனக்கு நீதான். யாரு? நான் தான் பிரச்சனையாச்சு. மாலை ஏன் போட்டேன்? இந்தா நீ போட்ட மாலை எடுத்துன்னு கிளம்பு. என்னங்க? என்னடா ஒரு மாலை கைத்துல போடுறேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, சம்மதமா, என்ன பிடிச்சிக்குதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? ஆம்பளை பேசும்போது பொம்பளை எழுத்து பேசக்கூடாது, புரியுதா? ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசக்கூடாது. நீ எப்போ பேசணுமோ அப்பதான் பேசணும், சரிதானா?
மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கணுமேனு கிடையாது. ஊஞ்சாவுத்துக்கு மாலை போட்டு உங்க ஒப்பக்காரன் என்னடானா ஒரு மறுப்பள்ளி இல்லாத குஷ்டமுச்சுவன் 10 தரேன் சொல்றான். உங்க ஆத்தாக்காரி 10 தரேன் சொல்றான். உன் தங்கச்சி என்னடா ஒரு மாமங்காரன் இல்லாத மொட்டை எடுத்துக்கின அவன் சவுத்துக்கு அடிக்கிறான். நீங்களே தான் முடிவு எடுத்துக்குங்களா? என்ன கேட்க மாட்டீங்களா ஒரு வார்த்தை? அப்புறம் நான் என்னத்தியா அடிக்காத முன்ன 1000 பொம்பளையும் இடிக்காத பேயாத முன்ன இடிக்கிற மானத்தையும் நம்ப கூடாது சொல்லுவாங்க. இன்னடி குழந்தை கலரா பிலிம்பு காட்டுறியா நம்மகிட்ட? போ அப்படி நவுரு பட்டு நவுருண்ணா. நான் யாரு வாய் தர்றியா? நீங்க தான் ஆம்பளை பேசும்போது பேசக்கூடாது. நான் சொல்லும் போது பேசணும், நான் கேட்கும் போது தான் பதில் சொல்லணும். பல்ல காட்டாத. ஏன் சிரிக்கிற? அழுவுற நேரத்தில் அழுவணும், சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும். பொம்பளை அழுதுக்குனே சிரிக்கிற பொம்பளை எப்பவுமே நம்ப கூடாது. கண்ணில் மை பத்தியா வண்டியா வச்சுக்கிறா. ஏமா உனக்கு மை வாங்கி கொடுத்தே நான் குடிச்சு வரா போடும் பிள்ளைக்குதே. ஒரு நாட்டு இளவரசிங்க. ஒரு நாட்டு இளவரசி. இப்போ எப்படிக்கிற? அப்படியே வண்டமா எழுச்சி வச்சுக்கிறேன். அவங்க அப்பா தங்கத்தில் என்னை விட மாசமாக்குற. நான் கூட 150 ரூபாய் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? உங்ககிட்ட இல்ல பேசலாமா? பேசியா? 150 ரூபாய் கைக்கு இருக்கு. கையை நீட்டி பேசக்கூடாது ஆம்பளை. சரிதானா? தாலி கட்ட கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். என்ன கால் டச் ஆகுது? இல்லங்க கால் மேல படுத்து அப்படியே உட்காந்துங்கிற. எங்க ஆயா சொல்லிருக்காங்க. ஆயாவா? ஆமா. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க பெரியவங்க. நானே இந்த நொண்டி கூணு குறும்பு குஷ்டம்லாம் பூனை குறும்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. பூனை குறும்பு ஜாஸ்தி தானே? நமக்கு உனக்கு செட் ஆகாது. நீ கிளம்பு. இந்தா என்னங்க வேணாம். நீ என்னவோ காரணம் வச்சுக்கிட்டா என் கைத்துல மாலை போட்டுக்கிறீ அம்மா. இதுக்கு முன்ன அவனோ செட்டப் இருந்துக்கிறான். நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினாக்கா தெரிஞ்சு போச்சுன்னா உள்ள தள்ளிக்கிட்டு கும்பிடுவான். ஒரு நொண்டியோ ஊனமோ இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கினா பிரச்சனை இல்லாத அவன் பாட்டு என்ன மூலையில் உட்காந்து ஆயுது கிடப்பா. நம்ம சவுத்துக்கு தம்பிட்ட மாரி ஆட்டோ எடுத்துக்கிட்டு சுற்றி கிடக்கலாம். இதுக்கு தானே கல்யாணம் பண்ண? அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க வாழ் உள்ளவரை உங்களுடைய வாழ வேண்டும் என்பதற்காக. என்ன உள்ளவரை? என் வாழ்வு உள்ளவரை. வாழ்வு உள்ளவரை. ஆமா வாய் உள்ளவரைன்றா? ஐயோ அப்படி இல்லைங்க. என்ன ஏடா கட்டமா போகுது? உயிர் உள்ளவரை உங்களுடைய வாழ வேண்டும். உங்களுக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கலாம் தாங்க. அனுமதி இல்லாத மேல கை கூட சேர்த்தானா? கல்வி உக்கார். என் நேரம் ஆயுது கடை சனி நேத்தாந்தி அந்த தலையில கட்டி ஒரு 10 நிமிஷம் வரதாச்சில இல்லாத கைட்டு விட்டு போட்டாயா தாலி அரைக்கும். எவனா வச்சுட்டு காலத்துல அது ஆயுது சனிடா. ஐயா என்ன ஸ்டார்ன்ற? நம்ம இருக்கிற பர்சனாலிட்டிக்கு எவ்வளோ பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சினிமா நடிகர்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கடி. என்ன யாருமா அது? இந்த சினிமா நடிக்குது சிம்ரன். அது வந்து அப்படியே தவமிட்டு நின்னுங்க வந்து என் கால் போட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கினேன். நம்மளை விட ஆள் கொஞ்சம் ஹைட்டாக்குதுன்னு நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அது இந்த படம் நடிச்சது குசுபு. அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ச்சு. அது ஒரு சுத்து ஆள் பெருசாக்குதுன்ட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சினி ஃபீல்டில் போய் சேர்ந்து சமமா இருக்கணும். ஆள் ஒரு சுத்து பெருசாக்குது நம்மளை விட. நான் எங்கன்னா சினி ஃபீல்ட்ல போய் சேர்ந்துருவாயா இருக்கிற ஆயுக்கு இந்த சனியில் எத்தாத்தி அந்த அலையில கட்டி விட்டாங்களே பாரு. குச்சி எடுத்து பெருங்கிறா பாரு வீட்டை. இனிமேல் தான் பெருக்கா போகுது. ஐயோ ஒய்வுற வீட்டில் இந்த ஆள் இருக்கலாம், ஐவுற வீட்டில் இருக்கலாம். என்ன யாரு வா என்ன அங்கே போய் உட்காந்துக்கிறா? என் மேல நாத்து அடிக்குதா? எனக்கு நீங்க தானே தூரம் போக சொன்னீங்க. ஐயோ என்னங்க அவ்வளோ தொலை போய் உட்காந்து வச்சுக்கிறா. உங்களுக்கு இறக்கம் என்பதே இல்லையா? இறக்கம் தானே போனா அதுக்கு அந்தாண்டி ஏறி இறக்கணும் வருது பெரிய இறக்கம். நான் அதை சொல்லவில்லைங்க. தாய் தந்தை தான் என்னை வேண்டாம் என்று உதவி சென்று விட்டார்கள். என் உடன் பிறந்த தங்கையும் இனி என் முகத்திலும் எடுக்க வேண்டாம் என்று உரைத்து விட்டார்கள். உங்களோடு வாழலாம் என்று, உங்களுக்காக நீங்களே வேண்டும் என்று அவர்களை அனைவரையும் நான் வேண்டாம் என்று வெறுத்து விட்டேனே. நீங்களும் என்னை இப்படி சித்திரவதை செய்யலாமா அப்படின்னு முடிவு வச்சுட்டியா? ஆமாங்க. நான் தான் உன் கணவனா? ஆமாங்க. நீ தான் என் மனைவியா? ஆமாங்க. சத்தியமா? சத்தியமா. கைலடி சத்தியமாங்க. நான் உன் கணவன் தானே? ஆமா. ஒரே ஒரு கிஸ் கொடு. சரிங்க. என்ன பட்டுன்னு ஒத்துக்கிறா? என்னங்க? இல்ல நீ எங்கேயோ ட்ரைனிங் போய் வந்துக்கிற மாதிரி தெரிஞ்சு கேட்ட உடனே பட்டுன்னு கொடுக்குறேன்னா என்ன கணவனா இருந்தா கூட இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இருங்க எனக்கு வெக்கமாக சொல்லுமா முத்து கொடு. ஸ்டைலா கராத்தலாம் பண்றப்பா.
தெரியுமா? ஐயா யார் தெரியாது? இல்லைங்க, கணவனுடைய வார்த்தையே வேத வாக்கு. கணவன் எதை சொன்னாலும் சரி தட்டாமல் செய்ய வேண்டும். அதுதான் நல்ல மனைவிக்கு அர்த்தம். அக்கம் பக்கம் யாருக்குறான்னு பார்க்க மாட்டேன், பட்டுன்னு குத்துருவேன். முன்னாடி சிச்சு கிடக்குறா. சரிங்க, நான் அப்புறமா தரேன். என்ன சொல்லிக்கிறேன்? வாத்த மனைவியை சிச்சுக்கிறான். உங்க அத்தா ஏய் ஐயா ஐயா தூக்குறாளா பாரு, அப்படியே நிக்கிறா பாரு, அப்படியே நிக்கிறா பாரு. என்னடா வீட்டுக்காரர் வீட்டானேன்னு தூக்குறாளா பாரு, அப்படியே நிக்கிறா பாரு. வா கூட தெரியல. பேருண்ணா சிவஞானவல்லி. சிவஞானவல்லி. சிவஞானவல்லியா? சிவஞானவல்லி ஐயா பேரு இல்லைங்க. உங்கள் பெயர் என்ன? ஒன்று வா கெட்டவா, ஒன்று தெரிஞ்சுக்கோ. பயமா இருக்குதுங்க. ஆம்பியாம் பேசினா எதிர் பேச்சு பேசக்கூடாது. ஆகட்டுங்க. பேசாது இருந்தனா என் மண்டாட்டியும் பத்தினி அப்படின்னு பீச்சாண்ட கண்ணுக்கு சிலை இருக்குது பாரு, அங்கே அது பக்கத்தில் உனக்கு சிலை வைப்பேன். ஏறு மாறா பேசனே என்ன வீரன் நாங்கள் தெரியுமாங்க? அங்கே தூக்கி போய் உங்க பசிட்டு வந்துடுவோம், உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். ஏய் பேசாத மூச்சு. தூக்குவியா? நமக்கு தெரியும், நிறைய போய்க்கிறாங்க. ஒல்லாத்தி இந்த ஆள் தானே நம்ம இங்க பாடிங்க. சிவஞானவல்லியா? ஆமாங்க. சிவஞானவல்லி, நான் சொல்வதை கேள். உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது அம்மா. நான் பிச்சை எடுக்கிறவன், நீ ஒரு நாட்டு இளவரசி. அதனால நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட்டுட்டு போய் வாயம்மா.